ராம்குமாரின் பிரேத பரிசோதனை குறித்து அவரது தந்தை பரமசிவம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னையில் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் சிறையில் மின்சார ஒயரை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் சந்தேகம் இருப்பதாக கூறி ராம்குமாரின் தந்தை பரமசிவம் பிரேத பரிசோதனையின் பொழுது தங்கள் தரப்பு மருத்துவரை அனுமதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு வியாழனன்று நீதிபதிகள் கெஹர் மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் ராம்குமாரின் பிரேத பரிசோதனையில் தனியார் மருத்துவரை அனுமதித்தால் இதுவே ஒரு முன் உதாரணமாகிவிடும் என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் பிரேத பரிசோதனையில் தனியார் மருத்துவரை அனுமதிக்கும் நடைமுறை தற்போது இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.